ஓம் சாந்தாகாரம் விஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 26ஆம் நாள் 8/2/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை, எந்த ஒரு சுப காரியங்களும் செய்வதற்கு ஆகாத நாள். சனிக்கிழமை எந்த சுப காரியங்களும் செய்யக்கூடாது. இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதி வாரியான விரதமாகிய ஏகாதசி விரதம். தை மாதத்து வளர்ப்பிறை ஏகாதசி. இந்த ஏகாதசி நாளிலே விரத அனுஷ்டானங்கள் இருக்கின்றவர்கள் விஷ்ணு ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து அங்கே துளசி தீர்த்தத்தை பிரசாதமாக பெற்று பிரார்த்தனை வழிபாடுகள் செய்வது ஒரு சிறப்பை தருவது. விஷ்ணுவுடைய சன்னதிகள் இருக்கிற ஆலயங்களிலும் சென்று இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த ஏகாதசி மாதங்கள் தோறும் வளர்ப்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி என்று மாதத்திலே 2 ஏகாதசிகள் வந்து கொண்டே இருக்கும். அதில் இது வளர்பிறை ஏகாதசி. இவ்வாறு இந்த மகாவிஷ்ணுவை வேண்டி பிரார்த்தனை செய்வதற்கு சிறந்த நாளாகிய இந்த ஏகாதசியிலே நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது பெருங்கையோடு செல்லாமல் அர்ச்சனைக்கு வேண்டிய மலர்கள், மகாவிஷ்ணுவுக்கு பிரீதியான துளசி பத்திரம், இந்த துளசியை பொதுவாக இந்த ஏகாதசி நாளிலே எடுக்க மாட்டார்கள். ஏகாதசியிலே துளசியை பிக்கப்படாது. அதனாலே முதல் நாளே எடுத்து ஏகாதசிக்கு முதல் நாளே இந்த துளசியை எடுத்து பத்திரமாக வைத்து துப்புரவாக மஞ்சள் நீரிலே கழுவி ஏகாதசியிலே கொண்டு போய் விஷ்ணு ஆலயங்களிலே கொடுத்து அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவுடைய பரிபூர்ணமான திருவரும் நமக்கெல்லாம் நிறைந்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சம்.